இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பருப்பு ஆணம். அந்த பருப்பு தேங்காய் கரைச்சி விட்டு அதை நம்ம செய்ய போகிறோன்னா பார்த்துக்காங்க. அதுக்கு 100 சிறுபருப்பு 100 துவரம் பருப்பு எடுத்துக்காங்க. கழுவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு ஒரு 5 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டுருங்க. ஒரு 4 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் சீரகம் சோம்பு 1 ஸ்பூன் போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இதில் தேங்காய் நம்ம விடும்போது இதில் ஒரு தேங்காய் மணம் பருப்பில் நம்ம வெறும் கட்டி பருப்பு வைப்போம். ஆனால் இதை தேங்காய் விட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதுக்கு ஒரு அரை மூடியில் ஒரு 4 பத்தை தேங்காய் ஒரு அரை வெங்காயம் எடுத்து அரைச்சி இந்த மாதிரி கரைச்சி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதுக்கப்புறம் உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி போட்டுட்டு இது நல்லா தண்ணி தேவையான அளவு தண்ணி கரைச்சி விட்டுருங்க. விட்டுட்டு இதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுக்கணுன்னா பார்த்துக்காங்க. அந்த தாளிப்புக்கு நம்ம கடுகு காஞ்ச மிளகா போட்டாலே போதும், வேறு எதுவும் போடணும் அவசியம் இல்லை. இதை ஊற்றிட்டு இதுக்கு நீங்கள் கொதிக்க விட்டு சைட் டிஷ்ஷாக நீங்கள் எது வேணாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு